வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சோலோ ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம். முருடேஸ்வரா சிவன் டெம்பிள். செப்பல் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் செப்பலோட உள்ளே வந்து அலௌடு கிடையாது. இது கிருஷ்ணரோட தேர், அது கோபுரம், அது சிலை பார்க்குறதுக்கே உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்ல கிளைமேட்டுங்க, வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. ஏன் மாட்டேதியா இந்த வியூவை தான் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்ரு சோலோவாக ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடம்னா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள உத்தர கன்னடா மாவட்டத்தில் முருடேஸ்வரா டெம்பிளுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு 9:30 போல் பஸ் ஏறணும். நம்ம இன்னுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் 7:30 ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஹவருக்கு ஆயிடுச்சு. இந்த ட்ராவல் வந்து நீங்கள் பகல் நைட்டு வர்றதை விட பகலில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வர்ற வழி எல்லாமே நல்லா மலைகளுக்கு நடுவில் ரோடு வந்து நல்லா பார்க்க அழகாக இருந்தது. பட் என்ன இப்போது அந்தளவுக்கு ரோடெல்லாம் எதுவும் சரியில்லை, கொஞ்சம் குண்டு குழியமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் மேபி டிலே ஆகுது. ஆனால் சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல காடு மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேர்னு ரொம்ப பசுமையாக இருக்குது. நீங்கள் போகிற வழியில் இருக்கிற நேச்சரை பார்க்கும்போது அப்படியே கேரளாவுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள வீடு, அங்கே உள்ள கிராமங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கேரளா மாதிரியே இருக்கும். ரொம்ப நேச்சராக இருக்கும். நம்ம இந்த ட்ரிப்பு போகையில் போகிற வழியில் நிறையா விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த ரிவரும். நீங்கள் பார்க்குற இந்த ரிவர்லாம் சாதாரண ரிவர் கிடையாது, உண்மையிலே பெரிய ரிவர். இதே மாதிரி 2-3 ரிவர் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது பார்க்கலாம். பெங்களூர்லேருந்து முருடேஸ்வரா வர்றதுக்கு ட்ரெயினில் வர்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 4 ட்ரெயின் இருக்குது பர் டேக்கு. அந்த ட்ரெயினோட டைமிங்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து 10-11 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம முருடேஸ்வராவோட ஆர்ச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஹைவே கேட்டு. நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரி நீங்கள் இங்கே தான் உங்களை இறக்கி விடுவாங்க. நீங்கள் இந்த மெயின் ரோட்லேருந்து இறங்கி வந்த உடனே பக்கத்துலேயே ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் அங்கேருந்து இறங்கி வந்துக்கலாம். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் அந்த ஆர்ச்சுக்கிட்ட என்ட்ரி ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சுலேருந்து டெம்பிளுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு லிஃப்ட் டிக்கெட் போய்க்கலாம், இல்லை பஸ்ஸும் வருது. பட் ஆனால் பஸ்ஸு வந்து டைமுக்கு கிடையாது. நீங்கள் ஆட்டோலாம் முன்னாடியே வச்சுருக்காங்க, நீங்கள் அதில் வேணால் கூட போய்க்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் போய்க்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. முருடேஸ்வரா சிவன் டெம்பிள். இதுதான் பாருங்கள். கோயில் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சாரம்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்குது இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னாவே கடல் தாங்க. உண்மையிலே அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு இங்கேருந்து பீச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த இடம்ங்க இது. வரணும்னு சொல்லிட்டு. ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சோலோ ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தனியாக வந்திருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அந்த ஆர்ச்சிலேருந்து நீங்கள் உள்ளே வந்த உடனே கோயிலோட என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது நீங்கள் ஃப்ரெஷ் ஆகணும், இல்லை பாத்ரூம் போகணும், லேடிஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி நிறையா எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கடலில் இன்கேஸ் குளித்தா கூட வாட்டர் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணால் கூட நீங்கள் இங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இது அது போக உங்களுக்கு வந்து பப்ளிக் டாய்லெட்டும் வச்சுருக்காங்க. நீங்கள் காசு கட்டி தான் போகணும் அவசியம் கிடையாது. ஃப்ரீயாகவும் உங்களுக்கு பப்ளிக் டாய்லெட்லாம் இது சுற்றி ஓரமாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் அதிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு பக்கத்திலே பூஜை ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் எதுவும் பூஜை எதுவும் பண்ணணும்னா நீங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போகலாம். ஸ்ரீ முருடேஸ்வரா டெம்பிள் இதுதாங்க என்ட்ரன்ஸ். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் ஆர்ச்சிலேருந்து ரைட் சைடு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜெலாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குடோன் வச்சுருப்பாங்க. இந்த குடோனில் நீங்கள் உங்களோட லக்கேஜை பெரிய லக்கேஜை வந்து கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு போகலாம். இந்த ஒரு லக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதாங்க என்ட்ரன்ஸ். கியூவை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து தசரா, மேபி இன்றைக்கி ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்கும்.
நீங்கள் ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா செப்பல் கவுண்ட்ரு தான். செப்பல் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் செப்பலோட உள்ளே வந்து அலௌடு கிடையாது. இங்கே செப்பலுக்கு டோக்கன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 rupees வாங்குறாங்க. அப்படியே முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 கியூ ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வந்து நார்மலாக தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது. நெக்ஸ்ட்டு கியூ பார்த்தீங்கன்னா மேலே கோபுரத்தில் லிஃப்ட் வழியாக போய் அங்கே விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு. இங்கே பொதுமக்களுக்கு தரிசனம் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையுமே பொதுமக்களை அலோவ் பண்ணுவாங்க. நடுவில் 12லேருந்து 3 மணி வரையுமே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம் மட்டும் உள்ளே யாருமே அலௌடு கிடையாது. உங்களுக்கு லிஃப்ட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு டைமிங் என்னென்னா மார்னிங் 3 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும் 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 8 மணி வரையுமே ஓப்பனில் வச்சுருப்பாங்க. சைல்டுக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க, அடல்ட்டுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் உள்ள லிங்கத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நார்மலாக எல்லா கோயிலையும் இருக்கிற ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் மலை மேலே இருக்கிற சிவனை பார்க்கும்போது போகிற வழியில் அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி, ரெஸ்ட் ரூமு இதெல்லாம் வச்சு ஒரு ரெஸ்டிங் ஹால் வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உண்மையிலே இந்த ரெஸ்டிங் ஹால் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கிளைமேட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை வரும். அதனால் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு காமனாக அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா ஒரு குன்று மாதிரி இருக்கும், சின்ன மலை. அந்த மலையில் நீங்கள் சிவன் சிலை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப நாள் கனவுங்க இதை வந்து பார்க்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்த்தாச்சு. இந்த சிலை வந்து உலகத்திலே 3வது பெரிய சிவன் சிலைன்னு சொல்கிறாங்க. அது போக இந்த சிலையோட அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 123 அடி உயரம். இந்த டெம்பிள் கட்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாகப்பா ஷெட்டி அப்படிங்கிறவர் தான். நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே எங்கே போனாலும் அவரோட ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வழியாக மலை மேலே இருக்கிற சிவனை ரீச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கியூ ஃபாலோ பண்ணுவாங்க. இது எதுக்காகனா அந்த சிலைக்கு கீழே ஒரு கேவ் மாதிரி இருக்கும், ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகையில் சில ஆர்ட்டெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளோட புராண கதைகள் அதை வந்து ஓவியமாக சொல்கிற வகையில் வந்து அழகாக சித்தரிச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குகையை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ராஜகோபுரத்தோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 209 அடி. இது போக இதில் 20 ஃப்ளோர் வச்சுருக்காங்க. ஆனால் லிஃப்ட்டுக்குன்னு பயன்படுத்துறது வெறும் 18 ஃப்ளோர் வரையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த முருடேஸ்வரா அமைஞ்சிருக்கிற கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் தான். ஆமாம், நீங்கள் அரபிக்கடலோரம் தான் இந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சிலை வீடியோவில் ரொம்ப சின்னமாக தெரியலாம், பட் உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது. பட் மெயின்டெனன்ஸுன்னு பார்க்கையில் பறவைகள்லாம் கொஞ்சம் கூடு கட்டி கொஞ்சம் பெயிண்டெல்லாம் கொஞ்சம் போய் கொஞ்சம் துருப்பிடிச்சி அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடித்து பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த சிவனை சுற்றி முடித்ததுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு டெம்பிள் இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு தரிசனம் எல்லாமே சுற்றி பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் கிடையாது. இங்கே உங்களுக்கு ட்ரெஸ் கோடுன்னு சொல்லிட்டு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது.
கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த இடம் வந்து ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு டூர் பிளான் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறது உண்மையில் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் அதை முடிச்சுட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணர் தேர் ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் வச்சுருப்பாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கிருஷ்ணரோட தேர், அது கோபுரம், அது சிலை பார்க்குறதுக்கே உண்மையில் அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படியே 3 பக்கமும் சுற்றி பார்த்தீங்கன்னா கடல் தான். உங்களுக்கு கடல் நல்லாவே தெரியும். உங்களுக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது, அதாவது மதியம் 2 o'clock. ஆனால் கிளைமேட்டை பாருங்கள் எவ்வளோ ஒரு மழை வர்ற மாதிரி எப்படி இருக்குன்னு உண்மையிலே சூப்பராக இருக்குது. மார்னிங் வந்து நான் வரும்போது பீச்சில் வந்து அலோவ் பண்ணலை, அதாவது குளிக்கிறதுக்கும் சரி உள்ளே இறங்குறதுக்கும் சரி. பட் ஆனால் இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் கீழே இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே வந்து பாருங்களேன். இப்போ வந்து உண்மையிலே கிளைமேட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா வந்து கடலில் குளிக்கிறதுக்கும் சரி ப்ளே பண்ணுறதுக்கும் சரி உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் மார்னிங் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் வெயில் அது மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மழை வேறு வந்துக்கிட்டு இருக்குது, நல்லா சாரல் அடிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல கிளைமேட்டுங்க, வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. நீங்கள் பக்கத்தில் பார்த்தா தெரியாது, கொஞ்சம் தூரமாக பாருங்களேன். மேகங்கள்லாம் கொஞ்சம் கருக்கலாக இருக்கிறத, மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். ஹாய், ஏன் ಮಾಡ್ತಿದ್ಯಾ? பாருங்கள் போட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து போட்டிங் ரைடெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். நான் போயிருந்த அன்னைக்கு கொஞ்சம் வெதர் வந்து பேடாக தான் இருந்தது. அதனாலே என்னமோ வாட்டர் கேம்லாம் அலோவ் பண்ணலை. இது போக உங்களுக்கு நார்மல் டேயில் ஸ்கூபா டைவிங், இல்லை கடலுக்குள்ளே கூட்டி போகிறது, இல்லை இன்னொரு தீவுக்கு கூட்டி போகிறது, இது மாதிரியெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நிறையா இருக்குது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் மேலே ரைட் சைடு உள்ள பீச்சில் எல்லா கடையும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் ஃபுட்டு கொண்டு. நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த சைடு வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. பட்டு இந்த சைடு தான் போட்டிங்லாம் போகிறது, அதாவது கப்பலில் சுற்றி பார்க்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சைடு தான் பண்ணுவாங்க. பட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, என்னென்னு தெரில. வேணால் மேபி கிளைமேட் வந்து ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம், அதனால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நெட்டுக்கும் பாருங்களேன் எவ்வளோ போட்டெல்லாம் என்ன எப்படி இருக்குண்ணா, எவ்வளோ போட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த வியூவை தான் வந்து நிறையா பேர் இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதே இடத்துல வந்தாச்சு, அதே மாதிரியும் நம்ம வீடியோ எடுத்தாச்சு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்ததுக்கு. இந்த நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வாட்டர் ஆக்டிவிட்டிக்கான ஒரு கேம் தான். இப்போதைக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவும் அலோவ் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே 18வது ஃப்ளோர்லேருந்து எடுத்தது தான். ஏன்னா மார்னிங் ரொம்ப க்ரௌடாக இருந்தது, அதனால் ஈவினிங் பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணது உண்மையிலே ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா அந்த மேகங்களோட அந்த மழை பெய்கிறதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அது போக ஈவினிங் ஆனாலும் க்ரௌடு பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நீங்கள் அந்த கோபுரத்தில் ஏறிட்டிங்கன்னா உங்களால் 4 சைடு என்ன இருக்குங்கிறத தெளிவாக பார்க்க முடியும். ஏன்னா பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த கம்பியெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இல்லைனா இன்னுமே கொஞ்சம் வியூ நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு கீழே கொஞ்சம் அகலமாக இருந்து மேலே போக போக கொஞ்சம் குறுகலாக இருக்கும். நீங்கள் ஆனால் குறுகலாக இருக்குன்னு நினச்சாலும் அப்படி கிடையாது, ஏன்னா மேலே நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். அது போக உங்களுக்கு படிக்கட்டும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் படிக்கட்டை யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, லிஃப்ட்டில் மட்டும்தான் அலௌடு இருக்குது. ஃபைனலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு அப்படின்னு அங்கே உள்ள உத்தர கன்னடாவில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேவை எண்டு பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம ரிட்டன் ஆக போகிறோம். நான் வர்றதுக்கும் போகிறதுக்கும் பஸ்ஸு தான் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வர்றதுக்கு 1200 போகிறதுக்கு 1200 ஆச்சு. இதுவே நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா 450 என்னமோ தான் வர்றதுக்கும் போகிறதுக்கும் அதே தான். உங்களுக்கு எந்த வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது போக டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. வழக்கமாக போல் எப்பொழுதும் சொல்கிறது தான், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பை பை.